அதுல இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி விளக்கம் எழுதுறாங்க, சொர்க்கத்திலே ஒரு நல்ல நண்பன் உள்ள போயிட்டான். ஆனால் அல்லாஹ் அவனிடத்தில் கேட்பான், உனக்கு எல்லாம் கிடைத்து விட்டது. எவ்வளவு இன்பம், எவ்வளவு இன்பம், பாக்கியமான இந்த இன்பம் நான் பெற்று விட்டேன். வேற ஒண்ணும் குறைதான் இல்லையே, குறை ஒண்ணும் இல்லை. ஆனா எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு நண்பன் துன்யால இருந்தான், அவனை காணல. அவன் நரகத்தில் இருக்கிறான்னு என்னமோ தெரியல. அதுதான் என் மனதில் வேதனையை தருகிறது என்று சொல்லும் பொழுது, அவனுடைய பரிந்துரையினால் நரகத்தில் ஆக்கப்பட்டு விட்ட அவனை அல்லாஹ் தஆலா சொர்க்கத்திற்கு கொண்டு வந்து சேர்ப்பான் என்று. அதனாலதான் இந்த ஆயத்துல நரகவாசிகள் புலம்புவார்கள், காபிரீன்கள் எங்களுக்கு பரிந்துரைப்பவர்களோ நெருக்கமான நண்பர்களோ இல்லையே என்று புலம்புவார்கள் என்று வருகின்றனர். அதனால நல்ல தொடர்பும், குறிப்பாக உலமாக்களுடைய தொடர்பும், சாலிஹீன்களுடைய தொடர்பும், பக்திமான்களுடைய தொடர்பும் நம்மை பக்திமான்களா ஆக்கும் என்பதில் சந்தேகம். ஆனா குழப்பம் செய்யக்கூடிய ஆலிமுன்னு பேர் வச்சுட்டு குழப்பத்திலோ தவறான ஒரு